அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு புஸ்தகங்கள் அச்சடிக்கப்பட ஆரம்பித்தோடனே வேதாகமம் அச்சடிக்கப்பட ஆரம்பிக்குது. அதே டைமில் சீர்திருத்தம் வந்துட்டதுனால மொழிபெயர்ப்புகளும் நடக்குது. எல்லா மொழிகள்லையும் வேதம் மொழிபெயர்க்கப்படுது. இப்போது வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டு ஒரு நாள் சங்கிலி போட்டு கட்டப்பட்டதாக இருந்தது, இன்றைக்கி என்ன ஆச்சு? எல்லார் கையிலையும் பைபிளாக வர்றதா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி அதுக்கு 600 வருஷம் கழித்து வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அன்னைக்கு இருந்த இருண்ட காலம் நீங்கி போச்சு. நம்மெல்லாம் இன்றைக்கி 21ஆவது நூற்றாண்டு கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? தனி பிரதி வச்சுருக்கிறோம். இல்லை, நமக்கு சொந்தமாக தனி பிரதி வச்சுருக்கோம். வீட்டில் 4 பேர்னு 4 பேருக்கு 4 பைபிள் வச்சுருக்கிறோம். சொல்லப்போனால் 2-3 பைபிள் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கைக்கு வந்து அது கிடச்சிருச்சு. வசனம் தெரியும். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கையில் பைபிள் வச்சுருக்கீங்கல்ல, அந்த பைபிளை இந்த கவர்லேருந்து அந்த கவர் வரைக்கும் நான் படிக்காத ஒரு பேஜ் கூட கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எங்கே போனாலும் இதுதான் நிலவரம். அன்னைக்கு பைபிள் கிடைக்கல, சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. பைபிளை உங்கள் மொழியில் மொழிபெயர்த்தவனை கொலை பண்ணிடுவாங்க, மரண தண்டனை. நீ படிக்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்டுக்கோன்னு சொல்லி அப்படி நீக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த தடை உடைக்கப்பட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கையில் தான் வச்சுருக்கிறோம். அதில் நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம படித்ததே கிடையாது.